ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மதினிஷா யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, என்னுடைய அழகான கிராமத்து ஒரு நாள் வாழ்க்கையை தான் பார்க்க போகிறீங்க. காலையில் 6 மணிலேருந்து ஈவினிங் 8 மணி வரை என்னுடைய ஒரு நாள் கிராமத்து வாழ்க்கை எப்படி போகுது அப்படின்ற விளாக் தான் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போகிற கிராமத்து வாழ்க்கையெல்லாம் உங்களை வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி காலையில் எழுந்ததுமே சூரியன் நல்லா அழகாக மஞ்சள் கலரில் இருந்தது, நெருப்பு கலரில். அவர் அப்படியே பார்த்துட்டு தண்ணியெல்லாம் வந்திருந்தது, அதையுமே பிடிக்கலான்னு சொல்லிட்டு பிடிச்சிட்டு இருந்தேன். சாணி தொளிச்சு விட்டுருந்தேன். சாணி தொளிச்சிட்டு அதுக்கப்புறமா கூட்டலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு இருந்தேன். எப்படியோ குட்டி பொண்ணு எழுந்துக்கவே இல்லை அப்படின்றதுனால காலையில் டைமில் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். காலையில் ஒரு 7 மணி 7:30 மணிக்கு தான் எழுந்துக்குவாங்க. நம்ம 6 மணிக்கு எழுந்துட்டோம்னா இந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே, வெளியே இருக்க வேலை செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே அவங்க எழுந்துக்குவாங்க. சரி, தண்ணி வந்தது, வீட்டுக்கு முதல்ல குடிக்கிற தண்ணி பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி பிடிச்சிட்டு இருந்தேன். தண்ணியெல்லாம் பிடிச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கோலம் போடலான்னு சொல்லிட்டு கோலம் சின்னதாக தான் போட்டிருந்தேன். நான் ஃபோன் பார்த்து போட்டேன்னா கொஞ்சம் நல்லா பெருசாக அழகாக போடுவேன். அப்படியே ஏன்னா காலையில் ஒரு சில டைமில் லேட்டாக எழுந்துக்குவேன். அந்த டைமில் உட்காந்து ஃபோனை பார்த்துட்டு இருந்தோம்னா அத்தை திட்டுவாங்க அப்படின்றதுனால எனக்கு தெரிஞ்ச மாதிரி சிம்பிளாக ஏதோ ஒரு கோலம் போட்டு விட்டுட்டு தெரிஞ்சது. அத்தை நான் வந்து கோலம் போட்டுறதுனால அத்தை வந்து வெளியே ஒரு சில தண்ணி வைக்கிற குண்டான், பாத்திரம் கழுவுறதுக்கு தண்ணி, இது ரெண்டுத்துக்கு மட்டும் அவங்க பிடிச்சி ஊற்றுவாங்க. சரி, அவங்க பிடிச்சி ஊற்றுட்டு நம்ம மற்ற வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோலம் போடுறதுக்கு தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். சிம்பிளாக தான் போட்டுருந்தேன். இந்த கோலம் பிடிச்சிருக்கான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். யார் யாருக்கெல்லாம் கோலம் போடுறது பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு கோலம் போடுறது ரொம்பவுமே பிடிக்கும். அழகாக கோலமெல்லாம் போட்டு விட்டுட்டு ஆடு கட்டியிருந்தோம்ல உள்ளே, அங்கே வந்து ஆட்டு சாணி எல்லாம் இருக்கும். சரி, அதெல்லாம் அள்ளலாம்னு சொல்லிட்டு அத்தை தண்ணி பிடிச்சி ஊற்றிட்டு இருந்தாங்க. அவங்க பிடிச்சி ஊற்றிட்டு நம்ம சாணி அள்ளிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாணி அழுத்த வந்திருந்தேன். இந்த கோழிங்க காலையில் ஒரு 5 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 8-9 மணி வரைக்கும் கத்திக்கினே இருப்பாங்க. கொக்கர்கோ கொக்கர்கோ கொக்கர்கோன்னு. அதுவே காலையில் செம டென்ஷன் ஆகிடுதுன்னா ஒரு டைம் 2 டைம் கத்தினா பரவாயில்ல, எப்போ பார்த்தாலும் கத்திக்கிட்டே இருப்பாங்க. சரின்னு சொல்லிவிட்டு சரி, அதுக்கப்புறம் இந்த சாணியெல்லாம் வாரிடலான்னு சொல்லிட்டு வாரி போட்டுட்டு இருந்தேன். இருக்கிறதுலே பெரிய வேலைன்னா இதெல்லாம் வாரிட்டு கழுவி தள்ளுறது தான். ஏன்னா இங்கே ஒரு மாதிரி ஸ்மெல் வரும், ஆட்டு யூரினெல்லாம். சரின்னு சொல்லிட்டு இந்த ஆட்டுப்புழுக்களை செடிங்களுக்கு போட்டு நல்லா உரமாகும். அதனால் அதெல்லாம் எடுத்து வாழைச்செடிக்கு அப்படின்னா பூச்செடிக்கு இதுக்கெல்லாம் போட்டுட்டு இருந்தேன். போட்டுட்டு மொத்தம் இது பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த குழாங்கல், இந்த அம்மிக்கல்லில் வந்து கட்டி வைப்போம். அதெல்லாம் வாரி கொட்டிட்டு வீட்டுக்குள்ளே வந்தால் கிச்சன் இந்த மாதிரி தான் இருந்தது. நேற்று மீன் குழம்பு வச்சுருந்தோம்மா. மீன் குழம்பு இல்லை, மொசல் கறின்னு நினைக்கிறேன். மொசல் கறி குழம்பு வச்சுருந்தோம். கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு சில ஃபுட்டெல்லாம் சாப்பிடவே மாட்டோம். இப்போ நிறைய ஃபுட்டு சாப்பிட வேண்டியதாக இருக்குது. சரி, அது இருக்கட்டும், அதை மட்டும் சூடு பண்ணி வச்சுட்டு காஃபி போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி போட வந்தாச்சு. சூப்பராக நல்லா சுட சுட. இன்றைக்கி கொஞ்சம் கிளைமேட் சூப்பராக இருந்தது. ஏன்னா நேற்று நைட்டு நல்லா மழை பெஞ்சிருந்தது. அந்த மழையில் பார்க்குறதுக்கு கொஞ்சம் கிளைமேட் சூப்பராக இருந்தது. சரின்னு சொல்லிட்டு அது சூடாக காஃபி போட்டு குடிக்கலாம். இல்லைனாலும் டீ காஃபி எதனா ஒன்று போட்டு குடிச்சிட்டு தான் இருப்போம். சரின்னு சொல்லிட்டு காஃபியெல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு துணி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தது. அதை அத்தை பாதி துவைச்சி போட்டுருந்தாங்க, நான் பாதி துவைச்சி வச்சுருந்தேன். எல்லாத்தையும் துவைச்சி உணர்த்திட்டு அதுக்கப்புறமா குட்டி பொண்ணை பால்வாடி கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு குளிக்க போயாச்சு. குளித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த ஆட்டுங்களுக்கு வந்து தழை போடலாம். மாட்டுப்பயிர் இருந்தது, மாட்டுப்பயிர் தழைலாம் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாட்டுப்பயிர் தழைலாம் போட்டுட்டு இருந்தோம். தழை போட்டது இவங்க தான் எங்கள் வீட்டு முதலாளிங்களே. 2 பேர் இங்கே ஒத்தி இருப்பாங்க, அங்கே ஒத்தி படுத்துட்ருப்பாங்க. ஒரு பூச்செடி எடுத்துன்னு வந்து நட்டு வச்சேன். அந்த பூச்செடி கிளையெல்லாம் உடச்சி முடிச்சிட்டாளுங்க. ஏன்னா வெயிலுக்கு வந்து அந்த இடத்துல தான், செடி இருக்கிற இடத்துல தான் தண்ணி ஊற்றி வைப்போ கொஞ்சம் சில்லுன்னு இருக்கும் அப்படின்றதுனால அங்கே போய் படுத்து அழகாக ஒரு பூ மொட்டு வந்ததுன்னு அந்த மொட்டை உடச்சி தள்ளிட்டாங்க. இவ்வளோ நோத்தி வேலை சேர்ந்துக்குன்னு. சரின்னு சொல்லிட்டு குட்டி பண்ண பால்வாடி கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு பால்வாடி கூட்டிகிட்டு போயிருந்தேன். அவளை பால்வாடி கூட்டிகிட்டு போய் அவளுக்கு சாப்பாடெல்லாம் ஊட்டி, ஆனால் அங்கே விட்டுட்டு வந்து அவள் அழுவான்றதுனால அங்கேயே இருந்து அவளை சாப்பிட வச்சு கூட்டிகிட்டு வந்துட்டோம். பால்வாடிக்கு போனால் அவள் கொஞ்சம் நேரம் தூங்குவா. வீட்டில் அங்கே குழந்தைங்க கூட ஆடி விளையாடுறதுனால கொஞ்ச நேரம் தூங்குவான்னு சொல்லிவிட்டு கூட்டிகிட்டு வந்திருந்தேன். அவள் இன்றைக்கி தூங்கவே இல்லை. டைம் 4 மணி ஆகிடுச்சு. பஸ்ஸு கூட போயிடுச்சு. எங்கள் ஊருக்கு வர கவர்மெண்ட் பஸ், ஒரே பஸ் இது தான். சரின்னு சொல்லிட்டு அவளை கூட வச்சுக்கிட்டே நான் வந்து ஆடு இருக்குல்ல, ஆட்டுக்கு வந்து தினமும் தழைக்கு போகிறது கஷ்டமாக இருக்குது. தினமும் போய் வெட்டிட்டு வர்றதுக்கு
வீட்டில் ஆள் இருந்தால் போய் வெட்டிட்டு வந்துடுவாங்க. ஆள் இல்லாத டைமில் அதுங்க கத்திக்கிட்டு இருக்கும். என்னால் அது கத்துறது கேட்கவே முடியாது. அதுங்கனாலே சரியான தலைவலி வந்துடும். அப்படினால சரின்னு சொல்லிட்டு அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன்ல, அங்கே வந்து அம்மா மாட்டு பயிர்லேருந்து இந்த மாட்டு கரும்பு கொடுத்துருந்தாங்க. இதை நட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நேற்றே கொஞ்சோண்டு கொத்தி வச்சுருந்தேன். சரி இன்னைக்கு நல்லான்னு சொல்லிட்டு தண்ணியெல்லாம் ஊற்றி நல்லா ஊற வச்சுட்டு முளை பார்த்து நட்டுட்டு இருந்தேன். ஏன்னா எந்த சைடு மேலே பக்கம் வருதுல்ல, முளைச்சி வர மேலே எந்த சைடு வருதோ அந்த சைடு பார்த்து நடணும்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா பார்த்து நட்டுட்டு இருந்தேன். மொத்தமாக நட்டு முடிச்சுட்டு ஒரே ஒரு பாத்தி அளவுக்கு தான் நட்டு வச்சுருந்தேன். இது வருதான்னு பார்க்கலாம். ஏன்னா இந்த இடத்துல வருமானு தெரியல. வாழை செடி மட்டும் ஒரு டைம் வச்சு வீணாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் 2வது டைம் எருவெல்லாம் போட்டு நல்லா வச்சுருந்தேன், வந்திருந்தது. சரி அம்மா வீட்டுக்கு போய் வந்து அந்த ரோஸு செடி அம்மா கொடுத்து விட்டு இருந்தாங்கள்ல, அதை வாசலுக்கு முன்னாடியே வைக்கலான்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன். இது வச்சது தான் அதுங்க அந்த நாய்ங்க வந்து மொத்தம் உடச்சி ரெண்டு கிளை உடச்சிட்டாங்க. அழகாக இன்றைக்கி இல்லை நாளைக்கு பூத்துருக்கும் அந்த அளவுக்கு அழகாக மொட்டு வந்துருந்தது. அதை உடச்சிட்டாங்க. சரி சொல்லிட்டு அதுக்கு அந்த செடியை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கொத்தி நோண்டிட்டு இருந்தேன். இந்த டைமில் குட்டி பொண்ணு மண்ணில் ஒரே ஆட்டம். சரி என்னவோ பண்ணட்டும், அவள் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் போதும்னு சொல்லிட்டு பெரிய செடி இந்த சைடு வச்சுக்கலாம், குட்டி செடி இந்த சைடு வைக்கலாம். ஏன்னா இந்த சைடு வச்சோம்னா இங்கே வந்து துளசி செடி இருக்குது. அந்த துளசி செடி பக்கத்தில் இந்த நீட்டாக வச்சோம்னா இது கொஞ்சம் செட் ஆகிடும். அந்த சைடு செடி எதுவும் இல்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வைக்கிறதுனால அந்த சைடில் சின்ன ரோஸ் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோஸ் செடி கட் பண்ணி ஃபுல்லாக தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக இந்த உரம் கொஞ்சம் இருந்தது அதை போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த ஆட்டு புழுக்கெல்லாம் இருக்குல்ல, ஆட்டு சாணம் அதெல்லாம் போட்டு நட்டு விட்டாச்சு. நட்டு முடிச்சிட்டேன். 2 சைடுமே நட்டு முடிச்சாச்சு. அதுக்கு முடிஞ்ச அளவுக்கு அந்த பாத்தி மாதிரி ஏற போட்டுட்டேன். மழை வந்தால் இது ஒரே நாளில் காலி ஆகிடும்னு நினைக்கிறேன். ஏன்னா சிமெண்ட்டில் போட்டு கட்டினோம்னா அந்தளவுக்கு வராது. மண்ணிலே அரைச்சி வச்சுருந்தேன். சரி குட்டி பொண்ணு அதுக்குள்ளே கட்டில் மேலெல்லாம் மண் போட்டுருந்தேன். சரின்னு அதெல்லாம் கூட்டி விட்டுடலாம், கூட்டிகிட்டு வாசலை கூட்டி கோலம் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாசலை தான் கூட்டிகிட்டு இருந்தேன். வாசலெல்லாம் கூட்டி முடிச்சுட்டு சிம்பிளாக தான் கோலம் போட்டுருந்தேன். தண்ணியெல்லாம் தொளிச்சு. எனக்கு காலையில் கோலம் போடுறத விட ஈவினிங்கில் கோலம் போடுறது ரொம்ப பிடிக்கும். நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க உக்காஞ்சிக்கிட்டு கோலம் போடாதீங்கன்னு சொல்லிட்டு. எனக்கு மோஸ்ட்லி காலையில் டைமில் வளைஞ்சிக்கிட்டு தான் போடுவேன். எனக்கு வளைஞ்சி போட முடியல அப்படின்னால உக்காஞ்சிக்கிட்டு போடுவேன். உக்காஞ்சிட்டு போட்டால் தான் கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருக்கும் அப்படின்றதுனால தான் உக்காஞ்சி போடுவேன். வளைஞ்சி போட்டால் அந்தளவுக்கு சரியாக வராது. சரி கலர் கோலமெல்லாம் போடலாம், சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி பொண்ணு அவங்க கூடவே சேர்ந்து அலப்பறை பண்ணிகிட்டு இருந்தேன். சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சிட்டேன். சிம்பிளாக முடிச்சிட்டேன். புதன்கிழமை அப்படின்றதுனால அத்தை சந்தைக்கு போய் வந்திருந்தாங்க. காய் நான் கொஞ்சமாக தான் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த கொத்தரக்காய்லாம் வேணாம் தான் சொல்லியிருந்தேனே. சரி வீட்டில் இருக்கிறவங்க நல்லா சாப்பிடுவாங்க, அத்தைக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இந்த வேர்க்கடலை போட்டு கொத்தரக்காய் காரக்குழம்பு வச்சா. சரின்னு சொல்லிட்டு அவங்க கொத்தரக்காயும் இந்த காலிஃப்ளவர் வெங்காயம் சுத்தமாக இல்லாமல் போயிட்டு இருந்தது. அது கொத்தமல்லி இல்லை வாங்கிட்டு வந்தாங்க. இந்த பழம் அத்தை கோவிலேருந்து எடுத்து வந்துடுங்க. மாங்காய் பழம் மாதிரியே இருக்குது, ஆனால் டேஸ்ட் கொஞ்சம் மாங்காய் பழம் மாதிரி வேறு என்ன இது என்ன பழம் தெரியல. கொட்டை கூட சின்ன மாங்காய் பழம் கொட்டை மாதிரி தான் இருக்குது. எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஓரளவுக்கு சப்புன்னு தான் இருந்தது. சரின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் நான். அதுக்கப்புறம் தேங்காயும் எடுத்துகிட்டு வந்தாங்க. கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஒரு வாழைப்பழம் 2 வாழைப்பழம்னு நினைக்கிறேன். வாழைப்பழம், தேங்காய், ஆப்பிள், மாதுளை இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. முலாம்பழமும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இன்றைக்கி சிம்பிளாக தக்காளி சாதம் தான் செஞ்சுருந்தேன். தக்காளி சாதம், முட்டை வேக வச்சு வச்சுருந்தேன். நைட் டைமில் பாப்பாவுக்கு முட்டை கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க அத்தை. ஆனால் அவளுக்கு முட்டை வேணும்னு அழுதுட்டு இருந்ததுனால அவளுக்கு ஒரு முட்டை வச்சு அவளுக்கு கூடவே நானும் சாப்பிட்டுட்டு அவளுக்கு ஊட்டி விட்டுட்டேன். இந்த டே எங்களுக்கு இப்படி தான் போச்சு. இந்த கிராமத்து வாழ்க்கை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ ஃபார்